அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. விஜய்க்கு இந்நேரம் அல்லு விட்டுருக்கும். ஐயோ நம்ம சொல்லாத வேலையெல்லாம் இவங்க செய்யறாங்களே, அவர் பாட்டுல போயிட்டு போட்டுமே, எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி அந்த மனநிலைக்கு அவரு வந்திருப்பாரு. நீங்க ஒரு பக்கம் விசாரணைக்கு போய் ஆஜராகிறது, இன்னொரு பக்கம் வெளியில வந்து இந்த வழக்கு குறித்த செய்திய மேனிபுலேட் பண்றது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது சட்டத்துக்கு எதிரானது. உங்ககிட்ட தானே சார் கவர்மெண்ட் இருக்கு, நீங்க தானே சார் அரசை இயக்கிக்கிட்டு இருக்கீங்க, எல்லா அதிகாரமும் உங்களுடைய கையில் குவிக்கப்பட்டிருக்குல்ல சார், அதை வச்சு நீங்க துறை ரீதியான விசாரணையை போடுங்க. நெரிசல் அதிகமாக இருக்கு, கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு, போனா அங்க தள்ளுமுள்ளாயிரும், மூச்சு திணறல் ஏற்பட்டுரும், அசம்பாவிதங்கள் நடந்துரும் அப்படின்னு சொல்லி நிறுத்திய காவல்துறைய இப்ப நீங்க குற்றவாளி ஆக்குறதுக்கு பாக்குறீங்க. இந்த வழக்குல நீங்க ஒரு A2 அக்யூஸ்ட், A2னா என்ன, அக்யூஸ்ட் 2, நீங்க குற்றம் சாட்டப்பட்ட 2வது நபர். நீங்க நாளைக்கு தண்டனை நிரூபிக்கப்பட்டா நீங்களும் ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துடும். விஜய் இன்றைக்கு நடமாடுவதற்கு காரணமே அன்றைக்கு திமுக காட்டிய அந்த கருணையும் கரிசனமும் தான். என்னை போன்றவர்களுக்கு இப்போதும் அந்த வருத்தம் இருக்கு. நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ, இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இவங்க இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ கிஞ்சித்தும் இல்லை. மனிதத்தன்மையற்ற செயலை நேற்றைக்கு ஆதரவு செய்திருக்கிறார்னு தான் நான் பாக்குறேன். நீங்க வந்து ஒரு கட்சியினுடைய கூட்டத்துக்கு ஒரு கட்சி தலைவரை பார்க்க வந்து அந்த கட்சியினரிடம் ஏற்பட்ட அந்த ஒழுங்கின நடவடிக்கையின் காரணமாக இறந்து போறவங்களுக்கு அரசு வேலை கொடுக்க முடியுமா? அப்படி ஏதாவது விதிகள் இருக்கா? அரசு வேலைன்னு கொடுத்ததற்கு பிறகு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாட்சிகளை மொத்தமாக கலைச்சிருவாங்க. கவர்னரை ரன் பண்றதுக்கு கவர்னருக்கு வேலை கிடையாது. அதை கண்டிக்க விஜய் தவறுவாரேயானால் விஜய் எதற்காக இந்த நாற்காலியிலே ஒட்டி கொண்டிருக்கிறார் என்கிற கேள்வியை நாம எழுப்ப வேண்டிய கட்டாயம் வரும். எந்த கட்டத்திலும் வந்து எதிர்ப்பு அரசியல் செய்ய மாட்டோம், இணக்கமாக இருந்து மாநில நலனுக்காக நாங்க வந்து பாடுபடுவோம். இணக்கமாக இருந்தா என்ன பிச்சை கேட்க போறீங்களா? ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக கட்சியில் இணையும் போது ஆதவ அர்ஜுனா பேசிய ஒரு விஷயம் தற்போது விஜய் ஆட்சிக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. கரூர்ல எனக்கு ஒரு கணக்கு இருக்கு, நான் அதை தீர்த்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கிறார். போலீஸ் எல்லாம் சேர்ந்துதான் அடிச்சே கொண்டாங்க எங்க தொண்டர்களை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் பேசியிருப்பது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. குறிப்பாக திமுகவுடைய RS பாரதி அவர்கள் ஆதவ அர்ஜுனா பேசிய அந்த பேச்சு என்பது அவர் அந்த கேஸ்ல A2வாக இருக்கிறார், இருந்து கொண்டே அவர் இப்படியான கருத்துக்களை வந்து தற்போது தெரிவிக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கும்போது எப்படி இவர் இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து நாங்க வழக்கு தொடர போகிறோம் என்று ஒரு அறிவிப்பை பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அறிவிப்பை? சட்டப்படி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியது மிகப்பெரிய தவறு. வழக்கு நிலுவையில் இருக்கிற போது அந்த வழக்கை திசை மாற்றுகிற வகையில் பேசி இருக்கிறார் என்றுதான் நீங்கள் அதை பார்க்க வேண்டும். சம்பவம் நடந்தது என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய விசாரணை எப்படி போனது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை தமிழ்நாடு அரசு போடலைங்க, அதை போட்டது அன்னைக்கு நீதிமன்றம் தான். நீதிமன்றம் அஷ்ரா கார்க் தலைமையில அந்த குழு விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழு விசாரணையை துவங்கிய போதே விஜய் தரப்புக்கு பீதி கிளப்பப்பட்டு விட்டது. எங்க நம்ம மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற அந்த அச்ச உணர்வுலதான் CBIக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டது. ஏன்னா CBIக்கு போனா அது ஒன்றிய அரசினுடைய கையில போகும், ஒன்றிய அரசினுடைய கடைக்கண் பார்வை நம் மீது பட்டுவிடும் என்று அவர்கள் கருதினார்கள். ஆனா அது உண்மையிலேயே ஒரு தவறான முடிவு. அந்த நேரத்துல நம்ம ஒப்பீனியன் தமிழ்லயே நிறைய பேசியிருக்கோம், இது ஒரு தவறான முடிவு தான் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த வழக்குல ஆதவ அர்ஜுனா 2 முறை விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற ஆனந்த் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். ஏன் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே விசாரணைக்கு போயிட்டு தான் வந்தார். அப்போ நீங்க ஒரு பக்கம் விசாரணைக்கு போய் ஆஜராகிறது, இன்னொரு பக்கம் வெளியில வந்து இந்த வழக்கு குறித்த செய்திய மேனிபுலேட் பண்றது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது சட்டத்துக்கு எதிரானது. நீங்க சொல்ல வேண்டிய கருத்தை CBI கிட்ட தான் சொல்லணுமே தவிர, வழக்கு நீதிமன்றத்துல இருக்கும்போது நீதிமன்றத்துல தான் சொல்லணுமே தவிர, நீங்க வந்து பொது வெளியில வந்து அந்த வழக்கினுடைய தன்மை குறித்து வேறு விதமாக பேச முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக பேச முடியாது. அதை அமைச்சர் பேசி இருக்கிறார். சரி, இப்ப இது ஒரு பக்கம். சட்டப்படி இது தவறு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். தார்மீக அடிப்படையில நம்ம முதல்ல பேசுவோம். இந்த விவகாரத்துல போலீஸ் தான் அடிச்சு கொன்னுதா? நீங்க போலீஸை பார்த்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. இன்னைக்கு போலீஸ் துறைக்கு மந்திரி யாரு? போலீஸ் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? தாவேக அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. மந்திரி யாரு? இலாக்கா யாருகிட்ட இருக்கு? முதலமைச்சர்கிட்ட இருக்கு. துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடுங்க. ஏன் அதை செய்யாம வந்து மேடையில வசனம் பேசுறீங்க?
உங்ககிட்ட தானே சார் கவர்மெண்ட் இருக்கு, நீங்க தானே சார் அரசை இயக்கிக்கிட்டு இருக்கீங்க, எல்லா அதிகாரமும் உங்களுடைய கையில் குவிக்கப்பட்டிருக்குல்ல சார். அதை வச்சு நீங்க துறை ரீதியான விசாரணையை போடுங்க. யார் என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. அந்த நேரத்துல இருந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை கூப்பிடுங்க, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை கூப்பிடுங்க, விசாரணை பண்ணுங்க, என்ன நடந்ததுன்னு கேளுங்க, உத்தரவுகள் எங்க இருந்து வந்ததுன்னு கேளுங்க. நீங்க ஃபைட் பண்ணீங்க இல்லையா ஒரு டிஎஸ்பி கிட்ட போய், அந்த டிஎஸ்பி சொன்னார்ல உங்ககிட்ட கான்வாயில நீங்க இருந்தீங்க, அது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அங்க ஆயிருக்கு. நீதிமன்றம் அதையும் விசாரிக்குது. சிபிஐ கிட்டே அந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. டிஎஸ்பி ஒரு பாயிண்ட்ல நிறுத்த சொல்றாரு மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர். அந்த மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் நிறுத்த சொன்ன இடத்துல நிறுத்த முடியாதுன்னு ஆர்கியூ பண்ணது ஆதவ அர்ஜுன் தான். ஏன் ஆர்கியூ பண்ணன்றதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. யாரு? ஆதவ அர்ஜுன் விளக்கம் கொடுக்குறாரு. கூட்டம் வந்து அந்த இடத்துல இருந்தது, நாங்க அதனால அந்த கூட்டத்துக்குள்ள போய் உரை நிகழ்த்தணும்னு சொன்னமே தவிர எங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் தெரியலன்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொல்லியிருக்கிறாரு. இது சிபிஐட்ட பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலம். அப்போ ஏன் அந்த டிஎஸ்பி உங்களை நிறுத்தினாருன்னா, கூட்டம் அதிகமா இருக்கு சார், போனா நெரிசல் வந்துடும் சார்னு சொல்லி தானே நிறுத்தினாரு. நெரிசல் அதிகமாக இருக்கு, கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு, போனா அங்க தள்ளுமுள்ளாயிரும், மூச்சுத்திணறல் ஏற்பட்டுரும், அசம்பாவிதங்கள் நடந்துரும் அப்படின்னு சொல்லி நிறுத்திய காவல்துறைய இப்ப நீங்க குற்றவாளி ஆக்குறதுக்கு பாக்குறீங்க. அதுவும் யாரு சொல்றா? ஒரு அமைச்சரே இந்த செய்தியை சொல்றாரு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான அணுகுமுறை பாருங்க. நீங்க ஒரு தனிநபராக இருந்து பேசுவது என்பது வேறு. ஆனால் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற குற்றவாளியாக இருந்து கொண்டு, இந்த நாட்டினுடைய அமைச்சராக இருந்து கொண்டு, 2 பொறுப்புமே உங்களுக்கு இல்லாம நீங்க பேசுறீங்க. அமைச்சருங்கிற பொறுப்பும் இல்லாம நீங்க காவல்துறையை குற்றம் சொல்றீங்க. இந்த வழக்குல நீங்க ஒரு A2 அக்யூஸ்ட் இல்லையா? A2னா என்ன? அக்யூஸ்ட் 2 நீங்க. குற்றம் சாட்டப்பட்ட 2வது நபர் நீங்க. நாளைக்கு தண்டனை நிரூபிக்கப்பட்டா நீங்களும் ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துடும். அப்போ அந்த நிலையில் இருந்து கொண்டு இந்த வழக்கு குறித்து முன்னுக்கு பின் முரணான தகவல்களை பேசுறது, தேவையற்ற சர்ச்சையை உருவாக்குற வகையில கருத்துக்களை பேசுறது அப்படிங்கிறது அது ஏற்புடையதில்லை. ரொம்ப சரியான காய் நகரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்கு. இதுதான் ஒரு மிகச்சிறப்பான அணுகுமுறைன்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த விவகாரத்துல திமுக எந்த தவறுமே செய்யல. இன்னும் குறிப்பா நான் சொல்றேன், விஜய் இன்றைக்கு நடமாடுவதற்கு காரணமே அன்றைக்கு திமுக காட்டிய அந்த கருணையும் கரிசனமும் தான். என்னை போன்றவர்களுக்கு இப்போதும் அந்த வருத்தம் இருக்கு. சமீபத்துல ஒரு பிரதான ஊடகத்தினுடைய நேர்காணல்ல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி பெர்னாட் கூட அதை சொல்லியிருந்தாரு. ஜெயலலிதா அம்மா இருந்தா இது நடந்திருக்காது இல்ல சார் அப்படின்னு தன்னுடைய கார் ஓட்டுநர் கேட்டதாக ஒரு செய்தி அவர் வந்து சொல்றாரு. உண்மையிலேயே ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தா அது நடந்திருக்காது அப்படின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட். அதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மனநிலை. ஏன்னா இன்றைக்கு அண்ணன் மு க ஸ்டாலின் பேசியதை நான் நினைத்து பார்க்கிறேன். எந்த தொண்டனும் சாவதை எந்த தலைவனும் விரும்ப மாட்டான்னு சொல்லி விஜய் அன்னைக்கு அவர் காப்பாத்தினார். இன்னும் சொல்ல போனா திருச்சி விமான நிலையத்துல அவர் அன்னைக்கு கைது பண்ணிருக்கணும். ஏன் கைது பண்ணாம விட்டாங்க காவல்துறை? அன்னைக்கு கைது பண்ணியிருந்தா நடவடிக்கையே வேறாக மாறி இருக்கும் சார். 41 பேர் இறந்து போனாங்க சார். அந்த 41 பேருக்கு ஆறுதல் கூட சொல்வதற்கு வரவில்லை என்கிற ஒரு நிலை இருந்துச்சுல்ல. அவர் வீட்டுக்கு தான் கூப்பிட்டார். அவருடைய இடத்துக்கு, அவர் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரு. இப்ப இன்னொரு பிரச்சனையும் இருக்கு சார். நான் ஆதவ் இந்த பிரச்சனையை வந்து மேனிபுலேட் பண்றாரு இல்லையா, அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருப்பதாக நான் புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு காலையில ஒரு செய்தி ஒன்று சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 2-3 ஊடகங்கள்ல கூட அதை அச்சு ஊடகங்கள்ல எழுதியிருக்கிறாங்க இன்னைக்கு. அதாவது அந்த 41 பேரினுடைய குடும்பத்துக்கு அரசு வேலை தகுதி அடிப்படையில வழங்க போறாங்க. கரூருக்கு போகிற போது விஜய் அதை வழங்க போறாரு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கட்சியினுடைய கூட்டத்துக்கு ஒரு கட்சி தலைவரை பார்க்க வந்து அந்த கட்சியினரிடம் ஏற்பட்ட அந்த ஒழுங்கின நடவடிக்கையின் காரணமாக இறந்து போறவங்களுக்கு அரசு வேலை கொடுக்க முடியுமா? அப்படி ஏதாவது விதிகள் இருக்கா? ஒரு பொதுவான திருவிழாக்களுக்கு போறாங்க, ஒரு பொதுவான பண்டிகைக்குள்ள போறாங்க, அல்லது பொது நிறுவனங்கள்ல பொது இடங்கள்ல கூட்ட நெரிசலோ தீ விபத்தோ ஏற்பட்டு, கும்பகோணம் பள்ளி தீ விபத்து எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அந்த பள்ளி தீ விபத்தில் சிக்குண்ட மாணவர்களுக்கு சலுகை காட்டணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்தது. அந்த நேரத்தில் அந்த சலுகை காட்டப்பட்டது. இது ஒரு பக்கம். கலைஞர் ஆட்சி தான். அப்போ கலைஞர் ஆட்சியில் அந்த சலுகை கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி எங்க ஊர்ல பெரிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு. அந்த பெரிய கோயில் கும்பாபிஷேகத்துல ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு எல்லாருக்கும் இழப்பீடு கொடுத்தாங்க. அப்போ இறந்து போனவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், காயப்பட்டவர்களுக்கு 50,000, 1 லட்சம் ரூபாய்னு இழப்பீடுகள் கொடுத்தாங்க. அப்ப கூட அரசு வேலை கொடுக்கல. ஆனா விஜயினுடைய கட்சி கூட்டம் அது. அப்ப விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட கிடையாது. முதலமைச்சரா இருந்தா கொடுக்கலாமான்னா முதலமைச்சரா இருந்தாலும் கொடுக்க முடியாது. ஆனாலும் அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கட்சி கூட்டத்துக்கு வந்து 41 பேர் இறந்து போயிருக்காங்கிறத எத்தனை நாள், கிட்டத்தட்ட 3 மாசம் கண்டுகொள்ளாமலேயே இருந்தார். பூட்டி அறைக்குள்ள இருந்தாரா? 3 மாதத்துக்கு பிறகு
அவர் வெளியில் வந்து அவர்களுக்கு ஆறுதல் மொழி சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடிஞ்சு இப்ப அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறாரு. இப்ப அரசு வேலை கிரவுண்ட் ரெடி பண்ற செய்யறாரு மாதவ். இல்ல அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த 41 பேர் அப்படியே குடும்பம் என்பது ஒரு சாட்சி. இந்த வழக்குல சாட்சிக்கு அரசு வேலை என்பது சாட்சியை மடைமாற்றம் செய்து விடாதா அப்படின்ற ஒரு பார்வையும் இப்ப இருக்கு. இன்னொரு விஷயம், அந்த கரூர்ல நீங்க சொன்ன அந்த டிஎஸ்பி ஆதவை தடுத்த அந்த டிஎஸ்பியா இருக்கட்டும், கரூர் வழக்கை விசாரித்த சாட்சியாக இருக்கக்கூடிய காவல்துறையினர் அத்தனை பேரையுமே விஜய் இப்ப வேறு இடங்களுக்கு மாற்றி விட்டார். அப்படின்றப்போ விஜய் இந்த வழக்கை நீர்த்து போக செய்கிறாரா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படின்ற கேள்வி இருக்கு. சிபிஐ எப்படி எடுத்துக்கொள்ளும் அப்படின்ற பார்வையும் இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி தொடர்ச்சியாக குறிவைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கம் எம்எல்ஏக்கள் பேரா விஷயத்துல, இன்னொரு பக்கம் இப்ப கரூர் வழக்கு அப்படின்றத, கரூர் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது அப்படின்றதுக்காக மீண்டும் செந்தில் பாலாஜியை இவங்க குறிவைக்கிறாங்களா? முன்னாடி கரூருக்கு போயிட்டு வந்த பின்பு குற்றச்சாட்டை வச்சார் விஜய். இப்ப கரூர் போவதற்கு முன்பே 10ஆம் தேதி போறாரு, போவதற்கு முன்பே இது போன்ற விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்களா? இவங்க இடைத்தேர்தலுக்காக தான் அது பண்ணப்படுதா? இல்ல சார், அதான் நான் சொல்ல வந்தேன். கிரவுண்ட் ரெடி பண்றாங்க இப்போ. அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக செய்வதற்கு ஒரு நெடிய செயல் திட்டத்தை கரூருக்குள் வைத்திருக்கிறாங்க. அதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க உங்க கேள்வியில ரொம்ப அழகா கேட்டீங்க அதை. அதாவது நீங்க ஒரு அரசு வேலை கொடுப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கணும்ல, அந்த கிரவுண்டை தான் இப்ப ரெடி பண்றாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, காவல்துறை அடக்குமுறையை ஏவி படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் சொல்றாரு. இது எதுக்குன்னா, அந்த அரசு வேலை கொடுக்கறதுக்கான நியாயத்தை கற்பிக்கிற ஒரு செயல். இது ஒரு அயோக்கியத்தனமானது, அது வேறு. ஆனா அதை தான் அவங்க தயார் பண்றாங்க. இப்ப அரசு வேலைன்னு கொடுத்ததற்கு பிறகு நீங்க குறிப்பிட்டதை போல அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாட்சிகளை மொத்தமாக கலைச்சிருவாங்க. ஏற்கனவே ஆசை வார்த்தைகள் காட்டப்பட்டு அனுதாப மொழியில் பேசி அங்க இருக்கக்கூடியவர்களினுடைய மனநிலையை மாட்டினாங்க. ஒரு மனைவி ஒருத்தவங்க, கணவர் என்னோட உறவிலேயே இல்லை, ஆனா என்னுடைய குழந்தை இறந்ததற்கு கணவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க இல்லையா கரூர்ல. அந்த கணவரைத்தான் அழைத்து பேசினார். அப்ப இந்த மாதிரியான சிக்கலுக்குள் இருக்கக்கூடிய உறவுகளை அழைத்து ஒருவருக்கு ஒருவர் இந்த சிண்டு முடிகிற வேலையை செஞ்சு இந்த மாதிரியான ஒரு அசிங்கமான அணுகுமுறையை கையில எடுத்தது தாவேகாவினுடைய தரப்பு. இப்போதும் அதை தான் அவங்க அப்படியே பின்பற்றுறாங்க. ஒரே கல்லுல பல மாங்காய் அடிப்பதற்கான வேலையை விஜய் தரப்பு செய்து ஒரு பக்கம் அரசு வேலை கொடுப்பதன் மூலமாக இந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணிடுறது அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜியை குறிவைப்பதன் மூலமாக அங்க இருந்த கிரவுண்டை வந்து வேற பக்கம் திருப்பி போறது. உங்களுக்கு தொடக்கத்துல இந்த கரூர் விவகாரத்துல குற்றம் சாட்டப்பட்டவர் செந்தில் பாலாஜி தான். அன்னைக்கு அவர் ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர். என்ன சொன்னாங்க? அவர் தான் திட்டமிட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டது அங்கு சிக்குண்டவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கு. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை முடக்கி விட்டவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். அந்த நேரத்துல ஒட்டுமொத்த அமைச்சர்கள் அண்ணன் சிவசங்கரில் துவங்கி அண்ணன் அன்பில் மகேஷில் துவங்கி எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு இமீடியட் எஃபர்ட்ல போய் சேர்ந்தாங்க. அரசு ஒரு துரித கதியில, ஒரு பேரிடர் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அரசு வந்து அன்றைக்கு இரவு இயங்கியது. முதலமைச்சரே உடனடியாக புறப்பட்டு வந்துட்டார்ல. திருச்சிக்கு விமானத்துல வந்து திருச்சியில இருந்து கரூருக்கு வந்து சேர்ந்தார் இல்லையா, இரவோடு இரவாக வந்து சேர்ந்தார் இல்லையா. அப்போ இதையெல்லாம் செய்து ஒரு அரசு சிறப்பு கவனத்தை அதுல கொடுத்து செய்த ஒரு விவகாரத்தை காவல்துறை படுகொலை, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஸ்டெர்லைட்டுக்கு ஸ்னோலினை சுட்டு கொன்னது மாதிரி காவல்துறை கொன்னுடுச்சு அப்படிங்கிற ஒரு கிரவுண்டை வந்து அவங்க செட் பண்ண வராங்க. இது எல்லாமே அடுக்கடுக்காக அடுத்தடுத்த அரசியல் லாப நட்ட கணக்குகளை கொண்டதாகவே இருக்கிறது. அதனாலதான் இப்ப இந்த விவகாரத்துல எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை. நீங்க இந்த எம்எல்ஏக்களுக்கு விலை பேசப்பட்டதுக்கு வாழும் சாட்சி யாருன்னா வைகோ தான். முதலமைச்சரே என்னிடம் சொன்னாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கட்சியினுடைய பொதுக்குழுல கொடுக்குறாரு. அவர் மீது வழக்கு பதிவு செய்யணுமா வேணாமா? முதலமைச்சரை விசாரணைக்குள்ள கொண்டு வரணுமா வேணாமா? உண்மையிலேயே காவல்துறை அதை தானே செய்யணும். ஆனா யாரோ ஒரு திருநாவுக்கரசு, அவருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் எந்த ஆதாரத்தையும் இதுவரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணல. இன்னைக்கு காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு விஜய் தரப்பு ஆதரவு சமூக வலைதளங்கள்ல வருது. என்ன அப்படின்னா, திருநாவுக்கரசு சொன்னாரா, 3 மாசமா நாங்க பிளான் பண்ணோம், 3 மாசமா இந்த ஆட்சியை வந்து கவிழ்ப்பதற்காக நாங்க ஏற்பாடு பண்ணோம். இந்த ஆட்சி வந்து 50 நாள் தான் சார் ஆகுது. எப்படி சார் 3 மாசமா பிளான் பண்ண முடியும்? இப்ப இந்த மாதிரியான செய்திகள்லாம் எதை சொல்ல வருகின்றன என்று கேட்டால், ஜோடிக்கப்பட்டிருக்கிற ஒரு சம்பவமாக இந்த சம்பவத்தை அரங்கேற்றி கரூருக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி மேல அலிகேஷன் வச்சு அவரை தூக்கி உள்ளார வச்சிடணும். இன்னொரு பக்கம் விஜயபாஸ்கரை உள்ள கொண்டு வந்து ஒரு லாபியை பண்ணி அதிமுகவை அப்படியே தன்மையப்படுத்திக்கணும். அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த கரூர் விவகாரத்துல விஜயின் மீது இருக்கக்கூடிய பழியை அப்படியே துடை தெரிஞ்சிடணும். விஜயினுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த இரத்த கரைகளை அப்படியே கழுவி விட்டுறணும். அதுக்கு ஒரு அரசு வேலையை கொடுத்துடணும். இவ்வளவு பெரிய லாங் டேர்ம் பிளானை கையில வச்சுக்கிட்டு
இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் இன்றைக்கு ஆதவ அர்ஜுன் இந்த ஆங்கிள் அவர் பேசியிருக்கார். அவருடைய அந்த பேச்சினுடைய திசைவெளி போக்கு ரொம்ப கிளியர் சார். அரசு தரப்புலதான் தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் அப்படியே கொண்டு வந்து திமுகவின் மீது திணிக்க பார்க்கிறாரே தவிர, அதை கடந்து அவருக்கு இந்த வழக்கு குறித்த ஒரு நல்ல எண்ணமோ அல்லது இந்த மக்களுக்கு உண்மையிலேயே நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ, இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இவங்க இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ கிஞ்சித்தும் இல்லை. ஒரு மனிதத்தன்மையற்ற செயலை நேற்றைக்கு ஆதவ் செய்திருக்கிறார்னு தான் நான் பாக்குறேன். உச்சநீதிமன்றமும் சிபிஐயும் இதை எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இப்போ எடப்பாடி ஆட்சி காலத்துலதான் ஆளுநர்கள் வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளுவாங்க முதலமைச்சரை போல. இப்போ விஜயுடைய ஆட்சியிலும் பாத்தீங்கன்னா ஆளுநர் அர்லேக்கர், அவர் பொறுப்பாளுநர் மட்டும்தான். அவர் வந்துட்டு மதுரையில போயிட்டு ஆய்வுகளை பண்ணுகிறார். வைகை ஏன் இப்படி தண்ணி இல்லாம இருக்கு, இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா நானே வந்து இதை சரி செய்வதற்கான முயற்சியில் இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரையும் போட்டிருக்கிறார். விஜய் தரப்புல இருந்து எந்த ஒரு அறிக்கையும் வரவே இல்லை. கூட்டணி கட்சிகளான சு வெங்கடேசன், அதே போல வன்னியரசு போன்றவர்கள் தான் ஆளுநருக்கு எதிராக பேசுறாங்க. அதுல அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கடந்த காலங்கள்ல ஆளுநருக்கு எதிராக அரசு எப்படி செயல்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஆளுநர் ரவியை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் இங்க தமிழ்நாடு வந்து பார்த்து கொண்டிருக்காது அப்படின்றாங்க. ஆனா விஜய் அவர்கள் பார்த்துதான் கொண்டிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க விஜயுடைய மௌனத்தை, ஆளுநருடைய அந்த விஷயங்களை? நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆளுநர் குறித்த கேள்வி ஒப்பீனியன் தமிழ்ல ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி. ஒப்பீனியன் தமிழ், ஆளுநர், வல்லம் பஷீர் அப்படிங்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகான இந்த கேள்வி. இந்த பொறுப்பு ஆளுநர் உண்மையிலேயே ஒரு பொறுப்பில்லாத ஆளுநராகத்தான் இருக்காரு. உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பன்வாரிலால் புரோஹித் காலத்துல இருந்து ஒப்பீனியன் தமிழ்ல இந்த ஆளுநர் விவகாரத்தை பேசிக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியா. பன்வாரிலால் புரோஹித் இதே மாதிரி ஒரு பேரலல் கவர்னரன்ஸ் 2019, 2020 காலகட்டத்துல பண்ணாரு. அன்னைக்கு அண்ணன் மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்து கொடுத்த அறிக்கை ஒரு கடுமையான அறிக்கை. அரசு வழிகாட்டுகிற இடத்தில் ஆளுநர் இல்லை, அல்லது அரசுக்கு வழிகாட்டுகிற இடத்தில் ஆளுநர் இல்லை அப்படிங்கிற ரீதியிலான ஒரு கடுமையான அறிக்கையை கொடுத்துட்டு அவர் சொன்னாரு, ஆளுநர் மாளிகையிலிருந்து இனிமேல் ஆளுநர் வெளியே வருவாரேயானால் ஆளுநர் தமிழ்நாட்டு வீதிகளில் ஆய்வு செய்ய முடியாத சூழ்நிலைமையை நாங்க ஜனநாயக ரீதியாக உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னார். அப்ப நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் ஆய்வை மேற்கொள்வதில் இல்லை. அப்ப ரவி விவகாரத்துல நம்ம இதையே நிறைய நேரங்கள்ல பேசியிருக்கோம். நீங்க வந்து அவருடைய டிபார்ட்மெண்ட்னு சொல்லப்படுகிற, அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்குதுன்னு சொல்லப்படுகிற அந்த பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தர் அவர் தானே, அப்படித்தானே நீங்க அந்த வந்து பொருள் கொள்ளணும். அந்த துணை வேந்தர்களே அவர் இண்டிவிஜுவலா அமைச்சரினுடைய ஒப்புதல் இல்லாம அழைத்த விசாரிக்க முடியாது, ஆய்வு செய்ய முடியாது. அமைச்சருடைய ஒப்புதலோடு தான் வேந்தரே அதை செய்ய முடியும். வேந்தருக்கு இண்டிவிஜுவல் பவர்ன்றது ஒண்ணு கிடையாது. அது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல அப்படி சொல்லப்படவே இல்லை. அது பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட விதியும் செனட்டோ இல்ல மத்த எக்ஸ்ட்ரா இது இருக்கு இல்லையா, செட்டப்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கூட அப்படி எந்த இடத்துலயும் சொல்லலை. அப்போ அதை செய்த போது எப்படி தவறுன்னு சொன்னமோ அதுதான் இந்த நேரத்திலையும் பொருந்தும். இப்ப திடீர் அவசரம் என்ன இருக்கு ஆளுநருக்கு? தமிழ்நாட்டுல இப்போ ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டிய, வைகையை போய் பார்க்க வேண்டிய, காவேரியை போய் பார்க்க வேண்டிய தேவை என்ன எழுது அப்படின்னு கேட்டா, ஒரு எச்சரிக்கையை பாரதிய ஜனதா கட்சி இந்த அரசுக்கு கொடுக்கிறது, நாங்க எப்ப வேண்டுமானாலும் பவரை கையில எடுப்போம் அப்படின்னு. ஆனா இதை யாருக்கு சொல்றாங்க? விஜய் தரப்புக்கு சொல்றாங்க. இதுக்கு ரியாக்ஷன் பண்ண வேண்டியது யாரு? விஜய் தரப்பு பண்ணணும். விஜய் இப்போதும் கள்ள மௌனம் காக்குறார். விஜய் டெல்லிக்கு போனா என்ன பேசணும்னு சொல்ல மாட்டாரு. டெல்லியில இருந்து தர்மேந்திர பிரதான் ஒரு கடிதம் அனுப்பிச்சா அதுக்கு என்ன பதில்னு சொல்ல மாட்டாரு. ஆளுநர் வராரு சட்டப்பேரவைக்கு, வழக்கத்துக்கு மாறான நடைமுறையை பின்பற்றாதீங்க, எப்போதும் போல தமிழ்தாய் வாழ்த்தோட நிறுத்துங்க அப்படின்னு சொன்னா 2 முறை தேசிய கீதத்தை பாட வைக்கிறாரு. ஏன்னு கேட்டா 2 முறை பாடினதுல என்ன தப்புன்னு அரசு தரப்புல கேட்கறாங்க. அதுக்கும் ஒரு பதில் சொல்லல. அப்ப ஆளுநருக்கு எல்லா வகையிலும் நாங்கள் துணை நிற்போம். இது எடப்பாடி பழனிசாமியை விட மோசமான அணுகுமுறைன்னு சொல்றேன். எடப்பாடி பழனிசாமியாவது கொஞ்சமாவது முதுகெலும்போடு செயல்பட்டார். அவர் பன்வாரிலால் புரோஹித் விஷயத்துல என்ன செய்வதுன்னு தெரியாம தடுமாறினாரே தவிர, எதிர்கட்சிகள் குரல் எழுப்பியோன்னா கொஞ்சம் தடுமாற்றத்திலிருந்து தெளிவாயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன அறிக்கை ஒண்ணு கொடுத்தாரு. அப்புறம் அந்த கட்சியினுடைய அமைச்சர் பெருமக்களை எல்லாம் வச்சு பேச வச்சார். ஆனா விஜய் எந்த கட்டத்திலும் நான் எதுவுமே பேசிட மாட்டேன், ஆளுகிற ஒன்றிய அரசுக்கு எதிராக நான் ஒரு சின்ன வார்த்தையை கூட உதிர்க்க மாட்டேன் என்று ஒரு சூளுரை மேற்கொண்டு விட்டு உட்கார்ந்து இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. உண்மையிலேயே விஜயினுடைய பதவிக்கு இது அழகல்ல. நீங்க வந்து முதலமைச்சர் என்கிற பதவியில இருக்கீங்க. நீங்க உங்களுடைய கண்டனத்தை வலிமையாக பதிவு செய்தாகணும். இந்த மாநிலத்தினுடைய நலன் உங்க கையில ஒப்படைக்கப்பட்டு, நாங்க உங்களுக்கு தான் சார் ஓட்டு போட்டோம். ஆளுநர் யாரு சார் எங்க ஊர்ல வந்து ஆய்வு செய்யறதுக்கு? எங்க வைகையில என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு அவர் யாரு?
அவருக்கு பங்களா கட்டி கொடுத்துருக்கோம், அந்த பங்களால ஓய்வு எடுக்க சொல்லுங்க. அவர் பொறுப்பு ஆளுநர் தான். அவர் ஒன்னும் அதிகாரப்பூர்வமான தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் இல்ல, இங்க ஊர்ல ஆளுநர் இல்ல. அதனால இதை கொஞ்சம் சேர்த்து பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு. அப்படி சேர்த்து பாத்துக்கிற அந்த ஆளுநருக்கு இந்த வேலை எதுக்குன்னு நான் கேட்கிறேன். நாங்க உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், நீங்க தானே சார் எங்களுக்கு முதலமைச்சர், நீங்க தானே எங்களால் தேர்ந்தெடுக்க. நாங்கன்னா நான் விசிலுக்கு ஓட்டு போட்டேன்றதல்ல, நான் மக்களினுடைய பிரதிநிதியாக பேசுறேன். அப்ப எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் யாரு? முதலமைச்சராக இருக்கிற விஜய் தான். அவர் தான் இதை கேள்வி கேட்கணும், அவர் தான் ஆய்வு செய்யணும், அவர் தான் கவர்னரன்ஸை ரன் பண்ணணும். கவர்னரன்ஸை ரன் பண்றதுக்கு கவர்னருக்கு வேலை கிடையாது. அதை கண்டிக்க விஜய் தவறுவாரே ஆனால் விஜய் எதற்காக இந்த நாற்காலியிலே ஒட்டி கொண்டிருக்கிறார் என்கிற கேள்வியை நாம எழுப்ப வேண்டிய கட்டாயம் வரும். ஒரே பவர் சென்டர் நான் மட்டும்தான் இந்த ஆட்சியில அப்படின்றதான் பதவியேற்பு விழாவில் விஜய் அவர்கள் சொன்னது. இப்ப இரண்டாவது பவர் சென்டராக ஆளுநர் தன்னை முன்னிறுத்த நினைக்கிறார். ஆனா விஜய் அதற்கு அமைதியாக இருக்கிறார். ஆனா கூட்டணி கட்சிகள் பேசுறாங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜய் அமைதியாக இருப்பார், அவரை காப்பாற்ற நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள் முற்படுகிறாங்களா? இல்ல விஜய் வன்னியரசு அவர்கள் சட்டமன்றத்துல பாஜகன்னு பேசினதையே சபாநாயகர் அவர்கள் பதறி போய் தடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இவங்க பாட்டுக்கு ஆளுநரை கண்டித்து அறிக்கை விடுவதும், பாஜகவை இதுல கோர்த்து விட்டு பேசுவதும், இதெல்லாம் விஜய் பயத்தோடு பார்ப்பாரா? கூட்டணி கட்சிகளுடைய வாயை அடக்குவாரா? அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுகள், சந்தேகங்கள் எழுது. இது எப்படி பேலன்ஸா புரிஞ்சு கொள்வது? இல்ல, சட்டப்பேரவையில அண்ணன் வன்னியரசு பேசும்போது சட்டப்பேரவை தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் பதட்டப்பட்டாரு. இப்ப அண்ணன் வன்னியரசு இன்னைக்கு காலையில கண்டிச்சிருக்காரு, நான் பார்த்தேன். அப்ப அவருடைய கண்டனத்தை தடுத்து நிறுத்த முடியாது பேரவைக்கு, ஏன்னா பேரவைக்கு வெளியில நடந்துருச்சு. இப்ப எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வன்னியரசுக்கு இந்நேரம் போன் போயிருக்கும். அண்ணே வேண்டாம்னே, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிடாதீங்கண்ணே, அவர் பாட்டுல எங்கிட்டாவது போயிட்டு எங்கிட்டாவது வரட்டும்னே, ஏன்னே போட்டு டென்ஷன் எடுக்கிறிய அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தகவலை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். உண்மையிலேயே விஜய் ஒருவித அச்ச உணர்வோடு தான் ஒன்றிய அரசை பார்த்து நகர்றார். இது வரைக்கும் ஒரு வார்த்தை பாஜக அவர் வாயிலிருந்து வரவே இல்லையே. ஒன்றிய அரசுன்னு ஒரு இடத்துல கூட அவருடைய சட்டப்பேரவை உரையில மென்ஷன் பண்ணவே இல்லையே. எந்த இடத்துலாவது அவர் குறிப்பிட்டிருக்காரா? இந்த கடைசி அந்த திருச்சி கிழக்குக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, அந்த திருச்சி கிழக்குல போய் கூட அவர் பாஜக குறித்து ஒரு வார்த்தையுமே பேசவே இல்லை. அப்ப ஏன் அவர் பாஜகவினுடைய பெயரை உச்சரிப்பதற்கே பயப்படுகிறார் என்று சொன்னால், அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து இன்னமும் அச்சமாக இருக்கிறது. அவருக்கு அந்த பயம் கால்கள் நடுங்கிரும் போல. பாஜக, மோடி, அமித்ஷா அப்படின்னு ஐயோ அப்படின்னு பல்ட்டி அடிச்சு வீட்டுல போய் உட்கார்ந்துருவார் போல தெரியுது. அது போலத்தான் அவர் வெளிப்படுகிறார். இந்த கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து தார்மீக அடிப்படையில் பேசுகிறார்கள். விசிகா ஆளுநருடைய விவகாரத்துல மாநில சுயாட்சியின் பக்கம் நின்று இருக்கிற கட்சி, அது அப்படித்தான் நிற்கும். இன்னைக்கு கூட வைகோ கூட ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். வைகோ இப்ப புதிதாக கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற புதிய பார்ட்னர் அவரு இன்னைக்கு கண்டன அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இப்ப என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு இந்நேரம் அல்லு விட்டுருக்கும். ஐயோ நம்ம சொல்லாத வேலையெல்லாம் இவங்க செய்யறாங்களே, நம்ம அவர் பாட்டுல போயிட்டு போட்டுமே, எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி அந்த மனநிலைக்கு அவரு வந்திருப்பாரு. அவர் எதிர்ப்பதற்கு தயாராகவே இல்லை. ஒன்றிய அரசோடு இணக்கமாகத்தான் போக போகிறேன் என்பதை தன்னுடைய துவக்க நிலையிலேயே அவர் பட்டவர்த்தனமாகவே சொல்லிட்டார். நாங்க எந்த கட்டத்திலும் எதிர்ப்பு அரசியல் செய்ய மாட்டோம், இணக்கமாக இருந்து மாநில நலனுக்காக நாங்க பாடுபடுவோம்னா, இணக்கமாக இருந்தா என்ன பிச்சை கேட்க போறீங்களா? இணக்கமாக இருந்தனா என்ன அந்த பதவியில, முதலமைச்சர் பதவியில ஆளுநரை உட்கார வச்சுட்டு ஏஜென்ட் வேலை நீங்க பார்க்க போறீங்களா? இணக்கம்ன்றது வேற சார். திமுக என்ன இணக்கம் காட்டாமலா இருந்துச்சு? இணக்கம் காட்டுவது என்பது வேறு, அடிமையாக இருப்பது என்பது வேறு, ஒன்றிய அரசினுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்படுவது என்பது வேறு. இந்த ஆளுநர் விவகாரத்துல கூட விஜய் வாய் திறக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே நான் மீண்டும் சொல்கிறேன், விஜய் அந்த நாற்காலியில் ஒட்டி கொண்டிருப்பதற்கு தகுதி இல்லாதவராகவே வெளிப்படுகிறார். நீங்க இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் என்கிற நிலையிலிருந்து நீங்கள் செயல்படுங்கள். அந்த முதலமைச்சர் என்கிற இடத்திலிருந்து நீங்கள் உத்தரவுகளை பிறப்பியுங்கள். நீங்க வலிமையான கண்டனத்தை பதிவு செய்யணும். ஏன் வலிமையான கண்டனத்தை அவர் பதிவு செய்யணும்னா, அவர் இதுவரைக்கும் பேசவே இல்லைன்றதுனாலதான் இன்னைக்கு ஆளுநர் இந்த வைகை ஆத்தை ஆய்வு செய்வதற்கான அடிப்படை காரணமாக அமைஞ்சது. நீங்க பேசியிருந்தீங்கன்னா வந்திருப்பாரா? திமுக ஆட்சி இருந்துச்சுல்ல, ஆளுநராக இருந்த ரவி எவ்வளவெல்லாம் இடையூறு செஞ்சாரு. எங்காவது ஒரு இடத்துல ஆய்வுக்கு வர முடிஞ்சிச்சு அவரால? வந்திருப்பாரா? அவரு வருவதற்கான மு.க. ஸ்டாலின் விட்டுருப்பாரா? காரணம் என்னன்னா, அவர் காட்டிய உறுதிப்பாடு, அவர் காட்டிய அந்த கடினம். என்னுடைய முதலமைச்சர் இடத்தை நான் பாத்துக்கிறேன், நீ இந்த இடத்துக்கு வராதேன்ற அந்த ஸ்ட்ரிக்டான ஒரு இது இருக்குல்ல, அணுகுமுறை இருக்குல்ல, அந்த அணுகுமுறை உங்கள்கிட்ட மிஸ் ஆகுதுங்கிறத கடந்து முதலமைச்சரா நீங்க இருக்கீங்களா, முதுகெலும்புள்ளவரா இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. உண்மையிலேயே நீங்கள் முதுகெலும்புள்ள முதலமைச்சராக செயல்பட வேண்டும். இது தமிழ்நாட்டுக்கு நல்லது. விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நாங்க எல்லாரும் உங்க பக்கம் நிக்கிறோம், நாங்க ஆளுநர் பக்கம் நிக்க மாட்டோம். உங்கள் மீது 1000 குறைபாடுகள் இருக்கு, உங்கள் மீது 1000 கருத்து முரண்பாடுகள் இருக்கு. ஆனா இந்த ஆளுநர் விவகாரத்துல
நீங்க முடிவெடுங்க, உங்களோடு நாங்கள் நிற்போம். முடிவெடுக்க முடியாத நிலையில் நீங்க இருக்கீங்கன்னா அந்த நாற்காலியை விட்டு இறங்கிருங்க, அவ்வளவுதான். நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தகவலை நம்ம மேட்ட பிறந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.